ஸ்தோத்திரம் ராஜாவே. நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் முன்னமே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரே வேண்டுதல்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா தகப்பனே, அப்பா எங்கள் மத்தியில நீங்க இருந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இப்பொழுதும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை அப்பா நீர் அப்பா ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் வெறுமையாக்குகிறோம் அப்பா. முழுமையாய் உம்முடைய வார்த்தையை அப்பா எங்க இருதயம் முழுவதும் நிரப்பணும் சுவாமி. நீர் எங்கள் மத்தியில பேச வேண்டும் அப்பா. அதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி ஆசீர்வதிக்க போருக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ 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 அப்பா. ஏசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகும் வார்த்தை, கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை. நம் வேதத்துல எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனத்தின் 2 பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை இதுவாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதுல 2 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, என் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் என்னும் அந்த வார்த்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்பது. அப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது இதுல நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்தால் அவர் நமக்கு நன்மையே கொடுக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீமையை கொடுப்பதில்லை. நன்மையானவைகளை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம இதுல பார்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோமா என்பதுதான் முதலாவது பகுதியாக இருக்கிறது. அவருடைய ஜனமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே அவர் நன்மையினால நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை நன்மையினால் நிரப்புவதற்கு, நன்மையினால் நம்மளை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுல அவர் அவ்வளவு ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 65 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 11 வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நடக்கும் பொழுதும் துவங்கி முடியும் பொழுதும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவ்வளவு அநேக காரியங்களை கர்த்தர் அவர் நமக்கு நன்மையானதை அவர் செய்கிறார். நம்ம யோசித்து பார்த்தோமானால் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நான் பிறந்தது முதல் நான் வளர்ந்து வந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரையிலும் எவ்வளவு என்னை நன்மையான காரியங்களை செய்து என்னை அவர் நடத்தி இருக்கிறார் என்று நம்ம யோசித்தோமானால் சொல்லி முடியாது. அவ்வளவு சாட்சிகள் உண்டு. நம்ம நடந்து போகும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் நம்ம படித்து வரும் காலத்துல நமக்கு ஞானத்தை கொடுத்த தேவனாய் இருக்கிறாரு. எல்லா விதத்திலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு கால அடியும் அவர் நம்மளை காத்து நடந்திருக்கிறார். எத்தனையோ இடத்துல நம்ம கீழே போல போயிருப்பானா விழாதவர். அவரை நம்மளை தாங்கி அவர் பிடித்திருக்கிறார். இப்படி நம்ம சில விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். கர்த்தர் அந்த அளவுக்கு நுணுக்கமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை நடத்துகிற தேவன், நன்மையினால நம்மளை முடிசூட்டி பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருடைய ஜனமாய் நம்ம இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான அந்த ஜனமாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன்னா இவர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்து தேவன் நம்மோடே அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்காக நம்ம நிற்பது, அவருடைய ஜனமாய் நிற்பதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 144 நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. 2ஆம் பகுதி, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ நம்ம அவருடைய ஜனம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம்னா நம்ம பாக்கியம் உள்ளவர்களா ஆகிறோம். அவர் தான் எனக்காக மரிச்சார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் தான் என்னை எல்லா விதத்திலையும் டேக் கேர் பண்றாரு. வேற யாரும் அவருடைய இடத்தை பிடித்து கொள்ளவே முடியாது
என்று அவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஜனங்களா நம்ம இருக்கிறோம்னா நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம எப்படி பாக்கியம் உள்ளவர்களா மாறுகிறோம்? எல்லாவற்றிலும் அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கும் பொழுது நம்ம அந்த பாக்கியத்தை நம்ம உணர்கிறோம். அவர் இவ்வளவு அழகாய் நம்மளை நடத்துகிறார், இவ்வளவு அழகாய் நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நம்ம உணரும் பொழுது நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். அவருடைய பார்வையில நம்ம அவரை தெய்வமாக பற்றி கொண்டது போல அவருடைய பார்வையில நம்ம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை ஒரு நாளும் நம்ம விட்டு விடவே கூடாது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எப்படியாக சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம அவரை நம்ம அவரை எப்படி பாக்குறாரு? நம்மள பரிசுத்த ஜனம் என்று அவர் பாக்குறாரு. நம்ம அப்படி ஒரு பேரை நம்ம எடுக்க வேண்டும். எந்த இடத்துலயுமே அவருடைய சித்தத்திற்கு அவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு எந்த இடத்துலயும் நம்ம யோசித்து நடக்கவே கூடாது. நம்மளுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அவரை நம்ம முன்னிறுத்தி நடத்தணும். எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்றும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு சொந்தமா இருக்கும்படி அவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜனம், இது என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று அவர் சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவித்திருக்க வேண்டும். அவர் நம்மளோட இருக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி மந்தை இருக்கும், அத ஒரு மேய்ப்பர் நடத்துகிறாரோ அது போலதான் கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய ஜனமா இருக்கிறாங்கன்னா அவருடைய ஆட்டுக்குட்டிகளா இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியில ஒண்ணு தொலைந்து போனாலும் அந்த மேய்ப்பன் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாரு. உடனே போய் அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்து கொண்டு வருவாங்க. ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த ஆட்டுக்குட்டியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவருடைய அந்த மேய்ப்பனுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மந்தையில இருக்கிற ஒவ்வொரு ஆடும் ஸ்பெஷல். ஒவ்வொரு ஆடும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். அதே போலதான் கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோம்னா அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவருடைய நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா நம்ம அவருடைய ஜனமா இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஜனமா இருக்கணும். அவரை தெய்வம் என்று பற்றி கொண்டிருக்கிற ஜனமா இருக்கணும். ஆண்டவர் என்னுடைய தேவன், ஆண்டவர் என்னுடைய தேவனை நம்ம வாயினால சொன்னா மாத்திரம் போதாது. அதை நம்ம ஒரு உணர்வோடு நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அவரை நேசிக்கணும். அவருக்காக தான் முன்னிலை கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம அவருடைய ஜனமாக மாறுகிறோம். ஒரு ஆடு பாத்தீங்கன்னா மேய்ப்பன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த பக்கம் போ என்றால் அந்த பக்கம் போகும் ஆட்டுக்குட்டிகள். வா அதோட உன்னுடைய இடத்துக்கு சாப்பிடு என்று சொன்னா சாப்பிடும். ஒரு மேய்ப்பன் சொல்லுவதற்கு வேறு விதமா அந்த ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள் செய்யவே செய்யாது. அதே போல நம்மளும் கீழ்ப்படிதலுள்ள ஆவியோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனமாக நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலயும் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு. நமக்கு நன்மையினால நம்முடைய வாழ்க்கைய அவர் நிரப்புகிறாரு. ஏசாயா 32ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று. அவர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சமாதானமா இருக்க வேண்டும் என்பதை அவர் யோசித்து நமக்கான காரியங்களை செய்து நம்மளை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் வருஷம் முழுவதும். அதனால அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய ஜனமா இருக்க வேண்டும் என்பதுல நம்ம எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு கீழ்ப்படிதல ஆவி வேணும். பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை இருக்கணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி அவரை தெய்வமாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவர் அவர் நமக்கு நன்மையை செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை குறித்து நம்ம அவருக்கு நன்றியை செலுத்தி அதுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். அந்த நம்ம நன்மையை நம்ம மறந்து விடவே கூடாது. நம்ம அதுக்கு நன்றி செலுத்ததான் மற்ற நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற மற்ற நன்மைகள் நம்மை நோக்கி வரும். நம்ம
நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எல்லாவற்றிலும் கர்த்தரை துதித்து பாடுங்கள். அவர் காலையில நம்மளை விழிக்க வைத்திருக்கிறாரே, இந்த நாளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரே, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் நன்மை. அநேகர் இந்த நாளை காணாதிருக்க நம்ம பார்க்கிறோமே, அதற்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம். நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அது துதியாக மாறிவிடுகிறது. அது தேவனுக்காக நம்ம ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்களாக மாறி விடுகிறது. துதிய கேட்க கேட்க கேட்ட சாசானவன் ஓடி போய் விடுவான். நமக்கு நம்மளுடைய தடைகள் அகன்று போய் அந்த இடத்துல நமக்கு இன்னும் அதிக நன்மைகள் வருவதற்கான வழிவாசல்கள் வந்து திறக்கப்படும். அவர் வந்து அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வந்து அவர் வந்து குறைவு கொடுக்கிறதே இல்ல. அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள வேணும். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிக்காம நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார். இந்த நாளில எது நன்மையோ அது நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற அந்த ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் எல்லாவற்றிலும் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நாம் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்னமே அவர் வந்து நமக்காக அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதுல நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். ஆமா, அவர் குடுக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயுமே வந்து நமக்கு வந்து ஒரு குறைவை கொண்டு வரவே வராது. அந்த மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற நன்மையை விட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை வந்து எல்லாவற்றிலும் பூரணமா இருக்கும். அது நமக்கு நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது மேம்படுத்தும். நான் அந்த நன்மை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய காரியத்தை வந்து நம்ம செய்யும். ஏன்னா நமக்கு தெரிந்த வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. எந்த ஒரு நன்மையிலும் வந்து குறைவு இருக்காது. எந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து ஆண்டவரே நீங்க எனக்கு இது குடுக்கலையே என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து நம்ம மேல ஒரு அதிக ஒரு அன்போடு, ஒரு கவனத்தோடு, ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்மளை பார்த்து கொண்டு அவர் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம அவருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்தும்படியாக நம்ம நடக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு முன்னதாக நம்ம உத்தமமானவர்களா இருக்க வேண்டும். நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாதது எதையுமே நம்ம செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய ஜனமாய் நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைக்கும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக காரியங்கள்ல வேதத்தை வாசிக்கிறோம். அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி நன்மையை செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எப்படியெல்லாம் நன்மையான காரியங்களை செய்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அவர்களை நடத்தி கொண்டு போனார். இவ்வளவு அழகாய் எந்த இரவிலும் பகலிலும் அவர்களை பாதுகாத்து நடத்தினார் என்பதையும் பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்து விடாதவாறு அந்த அந்த மொத்த ஜனங்களையும் வந்து செங்கடலை பிரித்து அந்த வழியா பாதுகாப்பாய் கூட்டிக் கொண்டு போனார். அது மாத்திரம் இல்ல, மத்த வேதத்துல மத்த பகுதிகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து ரூத்தினுடைய வாழ்க்கையில எப்படி நன்மைகளை செய்தார். அவர்கள் வந்து திக்கற்றவர்களாக நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து யூத்துக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து, அந்த ஒரு நிலத்தை கொடுத்து, ஆகாரங்களை கொடுத்து, ஒரு வாழ்க்கையை கொடுத்து ரூத்தை எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எஸ்தரை கூட ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு மகளாக இருந்த எஸ்தர் அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஊருக்கே ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு நன்மை, யாரும் நிர்ணயித்திருக்க முடியாத ஒரு காரியம். சோ கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வாழ்க்கையை நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதுல குறையா இருக்கு, அதுல குறையா இருக்கு ஆண்டவரே என்று நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்ம அநேக காரியங்கள்ல புலம்புறோம். ஆனா அவருக்கு தெரியும் நமக்கு நன்மையானவைகள் எவைகள் என்று அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில அந்த நன்மைகள் நமக்கு நம்ம மண்டையில வந்து சேரும். அவர் கொடுக்கிற நன்மை வந்து அதுல குறைவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் குறைவில்லாம அவர் பூரணமாய் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நன்மையினால் அவர் வந்து முடிசூட்டி நடத்துவார். ஆமென். ஆமா, சங்கீதம் 84ல நம்ம வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் ஆளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உத்தமமாய் நம்ம நடக்கிறோம்னா, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாக நம்ம நடக்கிறோம்னா, நம்ம எதுக்குமே நம்ம வந்து நம்ம ஒரு அவிசுவாசம் கொள்ளாம நம்ம தைரியமா நம்ம இருக்கலாம்.
எனக்கான நன்மையை கர்த்தர் செய்வார். என்ன வேணும்? நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ஆண்டவர்ட்ட பொதுவாய் கேட்குது. ஆண்டவரே, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவரே, எனக்கு சொந்தமான ஒரு வீடு வேணும். ஆண்டவரே, எனக்கு சண்டை இல்லாத ஒரு குடும்பம் வேணும். என்னுடைய நெய்பர்ஸ் எல்லாமே வந்து என்னை வந்து பிரியமா பார்க்கணும். என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் சமாதானத்தோட இருக்கணும். என்னுடைய உடல் நிலை வந்து சீரா இருக்கணும். எனக்கு நல்ல பலன் இருக்கணும். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகள்லயும் ஆண்டவரே, அதுல ஒரு நன்மை இருக்கணும். அதோட பிரயாசத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் அப்பா உழைத்து நான் சம்பாதிக்க வேண்டும். இப்படியாக அநேக காரியங்கள் நம்மளுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பேசிக்கானது. இது வந்து எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பிள்ளைகளை குறித்து யோசிப்போம். பிள்ளைகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளா வளர்ந்து வரணும். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும். நமக்கு ஒரு குறை இருந்துட்டா கூட நம்ம அதை வந்து தாங்கிக் கொள்ளுவோம். ஆனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை வந்துருச்சு, ஒரு நன்மை நடக்கலன்னா நம்ம வந்து உடைந்து போய் விடுவோம். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தர் வந்து மொத்த குடும்பத்தையும் அவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே அவருடைய ஆட்டுக்குட்டிகள். அவர்தான் நம்மளுடைய மேய்ப்பன். ஒரு ஆடு கூட துளைந்து போய் விடாதவர். ஒரு ஆட்டுக்கு கூட ஒரு சின்ன அடிபடாதவரை அந்த மேய்ப்பன் வந்து பாதுகாத்து நடத்துகிறது போல நம்மளுடைய தேவன் அதை விட அதிகமாய் வந்து நம்மளை பாதுகாத்து அவர் நடத்துவார். சோ அதனால ஆண்டவர் வந்து எனக்கு இது கொடுப்பாரா, எனக்கு இந்த நன்மை நடக்குமா, என் குடும்பத்திற்கு இந்த நன்மை நடக்குமான்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த யோசனை கூட அவிசுவாசத்தின் ஒரு விதையாக மாறிவிடும். அது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வேண்டாம். அவருடைய ஜனமா நம்ம இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஜனமா நம்ம இருக்கணும். ஏன்னா அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. அவரையே தெய்வமாக நம்ம வந்து பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்க. சோ அந்த பரிசுத்த ஜனமாய் நம்ம இருக்கும் பொழுது அவர் எல்லாவித நன்மையான காரியங்களையும் நமக்கு அவர் கொடுப்பார். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மளோடி பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றியை செலுத்தி இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் வந்து நல்லவர், வல்லவர். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷன் நமக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாலும் அந்த தீங்கையே கர்த்தர் வந்து நன்மையாக மாற்றி போடுகிற தேவன். அவர் வந்து எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல அவர் தலைகீழாக மாற்றி போட்டு விடுவார். அதனால அவரை பற்றி கொள்ளுவோம். மனிதர்களை இல்ல, கர்த்தரையே பற்றி கொள்ளுவோம். அவரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஜனமாய் நம்ம வாழ்வோம். அப்போ அவர் நமக்கு கொடுக்கிற நன்மை, அந்த நன்மையை கண்டு மனிதர்கள் வியப்பார்கள். இந்த இந்த மகளுக்கா, இந்த மகனுக்கா இப்படி நிஜமாகவே கர்த்தருடைய பிள்ளை. நம்ம எவ்வளவு தீங்கு நினைச்சோம், ஆனாலும் ஒண்ணும் நடக்கல என்று நீங்க உங்களுக்காக போராட வேண்டாம். உங்களுக்காக நீங்க சண்டையிட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக சண்டையிடுவார், யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமா, ஏன்னா கர்த்தர் இறங்கி வரும் பொழுது அந்த இடம், கர்த்தர் வந்து அவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு நன்மையை செய்யணும் என்று நினைக்கும் பொழுது எல்லா தீமையையும் அவர் வந்து முச்செடிகளை புடுங்கி போடுவது போல அவர் புடுங்கி எடுத்து போட்டு விடுவார். அவர் எரிகிற நெருப்புல அவர் தூக்கி போட்டு விடுவார். யாரு என்ன நினைத்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுக்கிற நன்மையை யாராலும் தடுக்கவே முடியாது. சிறு காரியங்கள், சிறு சிறு நன்மைகள்ல இருந்து பெரிய நன்மைகள் வரைக்கும் நம்ம அப்படிதான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வைத்திருக்கோம். ஆசீர்வாதங்களே சிறிய ஆசீர்வாதம், சில விஷயங்கள பெரிய ஆசீர்வாதமா நம்ம நினைப்போம். நம்ம இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு காரியம் உண்டு. அதனால சொல்றேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து பெரிய நன்மைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரை பொறுத்தவரைக்கும் நன்மைகள் வந்து எல்லாமே ஒண்ணுதான். என் பிள்ளைக்கு நன்மையானத ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் செய்யணும் என்று அவரை நமக்கு அது அப்படியே அந்த நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். வானத்தின் பலகணிகளை துறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அல்லவா? இதுல நமக்கு குறையை வைப்பாரா? ஒரு நாளும் அல்ல. இப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னு கர்த்தருக்கு மாத்திரதான் தெரியும். கர்த்தர் இந்த நாளில நம்மளோட பேசி இருக்கிறார். ஏதோ
ஒரு விஷயத்த நான் எனக்குள்ள இருந்தத கர்த்தர் வந்து என்கிட்ட கன்வே பண்ணியிருக்காரு என்று நம்மளுடைய இருதயத்துக்கு தெரியும் இல்லையா? அதனால அவரை நோக்கி பார்த்து நன்றியோடு அவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya. அவர் நம்ம மத்தியில வந்து பேசுவதற்கு, நம் இருதயத்தை தொடுவதற்கு நம்ம எம்மாத்திரம். ஆனாலும் இந்த காலை வேளையில அவர் நம்மளோட பேசுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன் இல்லையா? நம் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அதனால நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்தா அவர் நம்மளை தேடி வந்து நம்மளோட அவர் பேசுகிறார். அதனால் நம்மளும் அவர் மேல அதிக அன்பா இருந்து அவளை பற்றி கொண்டு நம்ம அவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. நாங்கள் முதலாவது உம்முடைய ஜனங்களா இருக்கணும். எந்த இடத்துலயும் சுவாமி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனம் இல்லாம நடந்துக்கவே கூடாது. உங்களோட ஆட்டுக்குட்டிங்கிறத நாங்க மறந்துடக்கூடாது சுவாமி. உமக்கு பிரியமான ஜனமாக, ஆண்டவரே பரிசுத்த ஜனமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை தாருங்க, கிருபை தாருங்க, கிருபை தாருங்க சுவாமி. அதே போல அப்பா, அதே போல அப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு நன்மையை கொடுக்கிற தேவன் அப்பா. நன்மையை கொடுத்து எங்களை திருப்தியாக்குகிற தேவன் சுவாமி. அந்த திருப்திக்கு மேல நாங்க எதையுமே நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். அப்படியான ஒரு திருப்தி அப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்கிற தேவன். ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அப்பா எங்களுக்கு தகுதியே இல்ல சுவாமி. ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றி எங்களை நீர் உம்முடைய நன்மையினால் நிரப்புகிறீரே அப்பா. ஆண்டவரே அந்த அன்பிற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்வாதாரத்துல ஆண்டவரே சிறு சிறு காரியங்கள்ல கூட அப்பா நாங்கள் துவண்டு போய் விடுகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உங்களுடைய நன்மை இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே சத்துருவானவன் ஆண்டவரே எங்களுக்கு தீமைகளை ஆண்டவரே ஆண்டவரே திட்டமிட்டு அவன் இருக்கும் பொழுது ஆண்டவரே அதற்கு முன்னதாகவே ஆண்டவரே அந்த தீமையை மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு நன்மையை செய்கிற தேவன் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ராஜாவே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க. எல்லா இடங்களிலும் அப்பா உங்களுடைய நன்மையினால அப்பா எங்களை நடத்துங்க அப்பா. அதற்காய் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் வைராகியமாய் நிற்போம் சுவாமி. அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நாங்க நிற்போம் ஆண்டவரே. அப்பா அதற்காய் அப்பா எங்களை பலப்படுத்தி நடத்துங்க சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும் பிள்ளையாக இருக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அதற்காய் கொடான கொடி நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அப்பா உம்முடைய கரத்துல ராஜாவே அப்பா இந்த வேலையை ஒப்புவிக்கிறோம் அப்பா. கூடுகையில் இருக்க எல்லாரும் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட எல்லாரையும் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. அவங்க குடும்பத்தை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையை நீர் நன்மையால அப்பா நீர் ஆண்டவரை ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா நீர் நன்மை செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உடல் நிலையில ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை நீக்கி போட்டு ராஜாவே எங்களுக்கு நீர் நன்மையை செய்கிறதற்காய் நன்றி. எங்களுடைய உலக வாழ்க்கையில எங்களை சுற்றி இருக்கும் காரியங்கள்ல நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் நன்மை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே இந்த நாள்ல விசேஷமான நாட்களை காணும் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் புதிய விசேஷமான நாட்களை காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நன்மையானதா இருக்கணும். புதிய ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கீங்க அப்பா. அப்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பமாய் உமது கரத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நன்மையினால எங்களை நடத்துங்க சுவாமி. அநேகரதுனால அப்பா பயன் பெற கிருபை தாருங்க அப்பா. உம்முடைய அன்பையும் உம்முடைய நன்மைகளையும் அவர்கள் புரிந்து உம்முடைய சொந்த ஜனமாக மாறுகிற இந்த சிலாக்கியத்தை அப்பா இந்த ஊழியத்தின் பாதையில் அப்பா நாங்கள் கிருபை தாருங்க. மாற்ற ஆண்டவரே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க சுவாமி. அப்பா அதற்காய் கொடான கொடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா துதிகளின் மத்தியில் சுவாசம் செய்கிற தேவனே ஆண்டவரே நீர் எங்களோடு இறங்கி வந்தீர். எங்க இருதயத்துல எங்க அப்பா நீங்க பேசினீர். எங்க ஜெப விண்ணப்பங்களை அப்பா நீர் கேட்டீர். எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறீர். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் இருதயத்தை தொட்டதற்காய் நன்றி, கோடான கொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.